அப்படி இருக்கு வாசனையே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த 1 கிலோ சிக்கனை வச்சு சும்மா அட்டகாசமா ஒரு சிக்கன் கிரேவி தாங்க பண்ண போறோம். நான் செய்யறேன், நீங்க பாருங்க. வாங்க போய் வீடியோக்குள்ள போலாம். சட்டி வச்சுக்கலாம், நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம், பட்டை வகை சேர்த்துக்கலாம், வெங்காயம் சேர்த்துக்கலாம், தக்காளி சேர்த்துக்கலாம், மல்லி புதினா சேர்த்துக்கலாம், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தாதாங்க செம்மையா வாடையா வருது. சுத்தம் பண்ணி வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், காரத்தூள் சேர்த்துக்கலாம், மல்லித்தூள் சேர்த்துக்கலாம், தயிர் சேர்த்துக்கலாம், எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம், கல்லுப்பு சேர்த்துக்கலாம், தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஏற்கனவே புளி மிட்டாய் வீடியோ போட்டிருந்தா அதில் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இன்னும் மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா? கண்டிப்பாக சர்ப்ரைஸ் பண்ணுங்க. எண்ணெய்லாம் திரிஞ்சு வந்து சூப்பராக ஆகிட்டு பாருங்க. தோசை ஊற்றுற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாத பிறகு அப்படி இருக்கு வாசனையே. கடைசியாக மல்லி இலையை போட்டு இறக்கிக்கலாம். வாங்க சாப்பிடலாம். கிரேவி வச்சு சொல்றதுக்கே வார்த்தை இல்லைங்க. தோசை பிச்சு இந்த கறியோட எடுத்து வச்சு சாப்பிட்டா அப்படியே அவ்வளோ சூப்பருங்க. வேற லெவல். கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கிரேவி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.